ஹை ஃப்ரெண்ட்ஸ், எம் செல்வகுமார். இந்த இமேஜ் பாருங்களேன். இல்லை என்ன சொல்ல, ஒரு அப்பா வந்து ஒருத்தர் பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. எப்பவுமே ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஒன் யூ வில் சி யுவர் ஹார்ட், தே வில் சி யுவர் சக்ஸஸ் ஒன்லி அப்படின்னு. இல்லை அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, உன்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணு. கரியர் அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சரில் உன்னோட சக்ஸஸ், நீ எவ்வளோ பெருசாக எவ்வளோ பணம் சம்பாதிக்கிற, இனிமேல் உன்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நீ எப்படிப்பட்டவன், இந்த ஒரு இறக்க குணம் இல்லை, நீ நல்லவனா கெட்டவனா, இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்கா, அவன் சக்ஸஸை மட்டும் தான், நீ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிற, இதை தான் இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்பவுமே நீ ஒரு சக்ஸஸில் கரியரில் ஃபோக்கஸ் பண்ண, அதை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. இதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்து நமக்கு எல்லாமே ஓகே, நம்ம எப்படி இருக்கோம் எல்லாமே அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதம் வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதை பொறுத்து அந்த சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் எப்பவுமே நீங்கள் வந்து உங்கள் கரியரில் அதிகமாக டைம் கொடுக்க, மேக்ஸிமம் டைமை உங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதில் மேக்ஸிமம் டைமை ஓரளவு உங்கள் கரியருக்காக, உங்கள் ஃப்யூச்சருக்காக ஸ்பெண்ட் பண்ண இது ட்ரை பண்ணுங்கள். அப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது. அது டைமாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், எல்லாமே அதுக்குன்னு ஒரு விலை இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரான்ஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரான்ஸுக்குன்னு ஒரு இது இருக்குது, கண்டிஷன் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ், அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்கணும். அது ஹார்ட் ஒர்க்கு, இந்த டைம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதுக்காக டெடிக்கேட்டடாக இருக்கும், இது எல்லாமே அதுக்கு அந்த விஷயம் வரும். ஓகேவா? அப்போது அந்தளவு நம்ம அதுக்கு அந்த விலையை கொடுத்தா மட்டும் தான் அந்த லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் உங்கள் ஒரு டே இருக்குது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் சும்மா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகிறது, இந்தமாதிரி டைம்லாம் உங்களை லைஃப்பில் எதுவுமே அதே இடத்துல தான் இருக்க வைக்குமே தவிர உங்களை இம்ப்ரூவ் பண்ணாது. ஆனால் நீங்கள் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மாறும், கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? லைஃப் சேஞ்சிங் ஒரு வாய்ப்பு இது. அதனால் எப்பவுமே உங்களுக்கு டேயில் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது. இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, காலேஜ் போய்ட்டு வந்து ஒரு 1 hour 2 hours காலேஜ் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஒர்க் எல்லாமே வெஸ்டேஜுக்காக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து டைம் கொடுத்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாகிடும். அது உங்களுக்கு எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதனால் எந்த ஒர்க்காக இருந்தாலும் கண்டினியூவாக அதுக்காக டைம் கொடுத்து பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் அதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? எதுக்குமே யோசிக்காதீங்க. நம்ம விஷயங்கிற லைஃப்பை கண்டிப்பாக லைஃப் மாற்றும். ஏன்னா இங்கே நிறைய பேர் அச்சீவ் பண்ணி எங்கள் லைஃப்பை மாற்றிருக்காங்க. எப்பவுமே நம்ம ரேஷியோ எதுலேருந்து எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எதை பார்த்து படிப்போம்னா, இதுக்கு இப்போ கம்ப்யூட்டர் படிக்கணும்னா கம்ப்யூட்டருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இது மூலமாக நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்டாக படிப்பாங்க. ஓகேவா? அதுக்குன்னு இந்த இதில் இது படித்தா வேலையே கிடைக்காது அப்படின்னு யாராவது படிப்பாங்களா? கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி வெஸ்ட்டில் நம்ம அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறிடும். இதில் நிறைய பேர் சம்பாதிச்சு காட்டியிருக்காங்க, இன்னுமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கும் சம்பாதிப்பாங்க. அப்போ நம்மளும் அதில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காக ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை. ஜாயின் பண்ணி சம்பாதிக்க எல்லா லைஃப்பும் மாறிடுனா நம்ம லைஃப்பும் கண்டிப்பாக மாறும். அதனால் எப்பவுமே லைஃப்பில் ஃபஸ்ட்டு எடுத்து சூப்பராக பண்ணுங்கள், உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். ஓகே, என் ஸ்பீச்சை முடிச்சிருக்கேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.